என்னை நடத்தியதே உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. வெள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தேன், உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தேன், உருவாக்கி நீர் சிக்ஷித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விடுமுறை காலங்களிலே நாம் எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள். விடுமுறை காலங்களிலே நல்ல பொழுதுபோக்கு உள்ள அம்சமான இடங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய விபிசி இந்த கிளாஸ் அன்னைக்கு அந்த நாளிலே அந்த விடுமுறை காலங்களிலே கர்த்தருக்குள் அதிகமாக எப்படியெல்லாம் இருப்பது குறித்து எடுப்பதும் அந்த காரியங்களை செய்வதும், விடுமுறை காலங்களில் நல்ல பொழுதுபோக்கான நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதும், விடுமுறை காலங்களிலே சின்ன பசங்களும் சின்ன பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் கர்த்தருக்குரிய வேலைகளை எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும், அதுதான் முக்கியமான ஒரு வேலையாக விடுமுறை காலங்களில் இருக்க வேண்டும் என்பது தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னுடைய சாட்சி அப்படின்னு சொல்ல போனால், நாங்கள் சின்ன வயசுலேயே சரியாய் பேச வராதவர். அது மாத்திரமில்ல, சின்ன வயசுலேயே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தோம். கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்ல, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற அளப்பரியான நன்மைகளை குறித்து நாங்கள் அதிகமான சந்தோஷப்படுகிறோம். குறிப்பாக எனக்கு யார் அந்த பாடல் பாடின அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தரை அபிரோதமான ஆசீர்வாதங்கள் ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்கு எல்லா இடங்களிலும் அமர பண்ணியிருக்கிறார். குறிப்பாக இவங்களோட பேசுவதற்கான அந்த காரியங்களை கூட செய்திருக்கிறார்.
இந்த விடுமுறை காலங்களில் எல்லாம் எப்படி பெரிய மற்றவங்களுக்கும் அது சாட்சியாக கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான கருத்து. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த பாடல் ஒன்றுமே ரொம்ப என்னதான் புகழ்ச்சிக்கு போனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இது வெளிப்படணுங்கிறத நாங்கள் ஆசைப்படுறோம். இது எங்களுடைய திறமையே, எங்களுடைய மேன்மையே இல்லை, எங்களுடைய அறிவு கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு மாத்திரமே எங்களை நடத்துக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆமென். சுகம் தேடினேன், சுமையாகினேன், என்னை தேடி வந்து சுமை நீக்கினீர். சுகம் தேடினேன், சுமையாகினேன், என்னை தேடி வந்து சுமை நீக்கினீர். கல்லான உள்ளம் கரைந்தோடச் செய்தீர், கல்லான உள்ளம் கரைந்தோடச் செய்தீர். வழுவாது நான் ஓட வழிகாட்டினீர், வருவாது நான் ஓட வழிகாட்டினீர். பூரண அன்பு நெஞ்சம் நிறைந்து என் நேசரண்டை என்னை சேர்த்திடும். பூரண அன்பு நெஞ்சம் நிறைந்து என் நேசரண்டை என்னை சேர்த்திடும். நெஞ்சின் விசாரங்கள் என்னை வாட்டும் வேளையில் அஞ்சேல் அவையாவும் பறந்தோடி போகும். நெஞ்சின் விசாரங்கள் என்னை வாட்டும் வேளையில் அஞ்சேல் அவையாம் பறந்தோடி போகும். பூரண அன்பு நெஞ்சம் நிறைந்து என் நேசரண்டை என்னை சேர்த்திடும். மகா பரிசுமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த பேசுகிறது நீங்கள் அல்ல சொன்ன வார்த்தையின்படி இந்த சின்ன இந்த பிரசங்கத்தோடு கூட நீங்கள் பேசுங்க. அப்பா, அந்த பிரசங்கம் பண்ணுகிறது நாங்கள் இல்லைப்பா, நான் இல்லை, நீங்களே எங்கள் கூட இருந்து பேசுங்களுக்கு வாயாக இருங்கப்பா. அன்றைக்கி மோசைக்கு எப்படி ஆர்வன் வாயாக இருந்தது போல் அப்பா, நீங்களும் அதே போல் எங்களுக்கு நீங்கள் வாயாக இருந்து பேசுங்க கர்த்தாவே. பயனெடுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு உனக்கு இருக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்னைக்கு உலகமே எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், முதலாவது அன்பு. இன்றைக்கு அன்பு பல கோணங்களிலே இருந்தாலும் நம்முடைய இயேசு, நம்ம கர்த்தாதி கர்த்தர் செலுத்திருக்கிற மாபெரும் மாபெரும் அன்பு என்னவென்றால், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் வா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் சொல்லும் வேதத்தில் வாசிக்கிறதுன்படியே இந்த வசனங்களை படிக்கிற இந்த நிமிஷத்தில் இந்த ஒவ்வொரு வசனமும் யோசித்து பார்த்தா விசுவாசிக்கணும். முதல்ல தேவன் தமது ஒரே பேரான, இன்னைக்கு என்னுடைய பையனுக்கு ஒரே பேரான அன்னைக்கு ஆபிரகாம், அதுக்கு உதாரணமாக ஆபிரகாம் ஈசாக்கு முன்மாதிரி காட்டினார். இன்றைக்கி ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது கூட ஆட்டுக்குட்டியுடைய தோலை எடுத்து அவர் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு அனுப்பினார். அப்பேற்பட்ட மாபெரும் அன்பு. அந்த அன்பு நம்மெல்லாம் இன்றைக்கி கரண்ட்டில் ஃபேனில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் ஐயாவுடைய கதைகளை கேட்டு பார்த்தால், அவர் சிறிய வயதில் ஏறக்குறைய 6 அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கிற அந்த நேரத்தில் அவரை அந்த ஆசிரியர் அவரை புறக்கணித்து விட்டார். ஆனாலும் கூட அந்த அம்மா அவர்கள் மனம் தளராதபடி, அவரை எதுவும் சொல்லாதபடி, நல்லபடியாக ஒரு பெரிய ஒரு அறிஞராய், பெரிய உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் வல்லுநராய் அவர் அவங்கள நமக்கு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அன்னை தெரசா அம்மாவும். அந்த இன்னைக்கு நாமெல்லாம் தொட முடியாத, நாமெல்லாம் சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட மற்றவங்க கிட்டப்ப பேச மாட்டோம். அந்த அம்மா அவ்வளோ ஸ்மெல்லை தாங்கிக்கிட்டு அந்த குஷ்டரோகி மத்தியில்
ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த அம்மா அவங்க சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நீங்களும் சின்ன சின்ன இன்றைக்கி அன்பு தணிந்து போகிற ஒரு காலம் இது. அதே மாதிரி அன்பு நீடிய சாந்தம் சாந்தம் சொல்லி வயத்தில் வாசிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லார் மத்தியிலுமே ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் சாந்தத்தோடும் நடுக்கத்தோடு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி, பயத்தோடு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி உங்களுடைய பதிலும் வீட்டில் எல்லாருக்கிட்ட வெளியிலையும் சரி சாந்தத்தோட சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை சுதந்திரிப்பார் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை, அப்பா அம்மாங்களை நீங்கள் நல்லா சாந்தமாக அவங்களோட இருந்து, பட் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்த எல்லாருக்குமே உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அன்பு. இன்றைக்கி நிறைய பேர் பொறாமை, அதிகமாக டியூட்டியில், ஆஃபீஸுங்களில், மற்ற இடங்களெல்லாம் அந்த பொறாமை வந்தாலும் நீங்கள் சபைகளில் மற்ற இடங்களில் அன்பு பொறாமை கொள்ளாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு நாளுமே இந்த பொறாமை வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொடுங்க. அது மாத்திரம் இல்லை, அன்பு இன்றைக்கி சத்தியத்தில் மாத்திரமே அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதே மாதிரி நாமெல்லாம் சத்தியத்தை சொல்ல போகும்போதாக இருக்கட்டும், மற்ற உதவி செய்யும் போதாக இருக்கட்டும், பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ளே வரணும். நானும் அதே போல் ஒரு ட்ரெயினில் 2-3 பிள்ளைங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொன்னோம். அந்த 2 பிள்ளைங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு அந்த தற்கொலையிலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளும் யாரெல்லாம் தற்கொலைக்கு, யாரெல்லாம் சாவின் விளிம்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை நீங்கள் பேசும்போது அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, அன்பு சகலத்தையும் நம்பணும். இன்றைக்கி நம்புறதில்லை, கர்த்தரை நம்புறதில்லை, வீட்டில் நம்புறதில்லை, யாரையுமே நம்புறதில்லை, சகலத்தையும் சகிக்குது. இன்றைக்கி சகிக்கிறதில்லை. இன்றைக்கி எல்லாமே ஒரு விதமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்குது. கடைசியாக அன்பு என்ன பண்ணுன்னா, நீங்கள் சீஷராக ஆண்டவர் சொன்னார் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில், நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தீங்கன்னா அதனால் என்னுடைய சீஷர் என்று அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உருவாக்கினீர் சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர், எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே, பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர் உருவாக்கினீர் சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர், யாருண்டு கலங்கின நேரத்தில்
கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.